அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூவை பற்றி ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூவில் உள்ள காம்பை இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மேலே உள்ளதே எப்படி எடுத்துகிட்டு இதோட 5 இதழ் இருக்குது பாருங்க, 3, 4, 5. இதே மாதிரி ஒரு 2, 3 பூவை எடுத்து கரெக்டாக வந்து நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம். இதனால் என்ன பயன்னா, டீ போட்டு குடிக்கிறனால உயர் ரத்த அழுத்தம் வந்து சீர்படும். நிறையவங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்க போய் ப்ரெஷர் அதிகமாகி கோவப்படுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கட்டுக்குள்ளே கொண்டு வரும். இந்த செம்பருத்தி பூவுக்கு வந்து அவ்வளோ மகிமை உண்டு. ஆக மொத்தத்தில் இதை சும்மாவே சாப்பிட்லாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம், ஒன்றுமே செய்யாது. செம்பருத்தி பூவில் வந்து அவ்வளோ தன்மை இருக்குது. செம்பருத்தி பூ கட்டாயம் உங்கள் வீடுகளில் எல்லாருமே வளங்க. டீ போட்டு குடிக்கலாம், சும்மாவும் சாப்பிடலாம். 2வது வந்து டீ போட்டு குடிக்கும்போது வந்து கொஞ்சம் தேன் கலந்துக்கணும். இந்த டீ போடுறதை பற்றி நான் சொல்கிறேன். இதை வெந்நீரில் போட்டு இந்த பூவை அவிய விட்டு லெமன் புழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி, ஒரு டம்ளரில் ஊற்றி, அப்புறம் வந்து தேன் கலந்து குடிங்க. செமையாக இருக்கும். செம்பருத்தி பூவுக்கு அவ்வளோ மகிமை உண்டு. உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் கொண்டு வரும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படியா? ஆமாம், கட் பண்ணிடுங்க.